நம்ம தனுஷ் அவர்களுடைய D55 படத்தினுடைய செகண்ட் ஹீரோயின் யார் அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைக்கி ப்ரொடக்ஷன் டீம் வந்து விட்டுருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வந்து வரலாம், ப்ரோ செகண்ட் ஹீரோயின் சொல்கிறீங்க, அப்போ ஃபஸ்ட்டு ஹீரோயின் யாருன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கும் அவங்க அஃபீஷியலாக அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின்ஸ் யார், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட போகிறான் அப்படிங்கிற அந்த அப்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்லியாகணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் யார் மியூசிக் டைரக்டர், யார் வந்து ஹீரோயின் அப்படின்னு. ஸோ தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் நடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக் சூப்பர் ஸ்டார் அவர்களை இந்த திரைப்படத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது எந்த நடிகர், அவர் வர்றாரா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா அப்டேட் பார்த்தா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தமிழ்நிலை பார்த்ததா இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் பல்லவி அவர்கள் தான் சொல்லியாகணும். ஸோ முதல் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா. ஸோ எதுக்கு இந்த திரைப்படத்தில் 2 ஹீரோயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டோரியாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் அபியங்கர் அவர்கள், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் மியூசிக் டைரக்டருங்க. இவரை பற்றி என்ன பேசுகிறதுனே தெரிலங்க, அவ்வளோ அற்புதமாக மியூசிக் வந்து போட்டிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டருங்க. நம்ம சூர்யாவோட கருப்பு பண்ணுறாரு, கார்த்தியோட மார்ஷல் பண்ணுறாரு, அல்லு அர்ஜுனோட அவரோட 22வது படம் பண்ணுறாரு, ராகவா லாரன்ஸோட பென்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் அடிக்கிட்டே போகலாம் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ முக்கியமாக எல்லாருமே வந்து ஒரு பிக் ஸ்டார்ஸோடைய படங்களில் இவர் வந்து மியூசிக் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக இவரோட க்ரோத் வந்து ஆயிருக்கு அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டாரான நம்ம மம்முட்டி அவர்களை இந்த படத்தில் நடிக்கிறதுக்காண்டி நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க. நம்ம மம்முட்டி அவர்களும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் டீம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி நாளைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து விட்டுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாய் அபியங்கர் அவர்களோட அப்டேட், அடுத்து ஸ்ரீலீலா அவர்களோட அப்டேட், அடுத்து சாய் பல்லவி அவங்களோட அப்டேட். ஸோ அந்த அடிப்படையில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்களோட அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி என்ன ஆர்டர்லேருந்து வருதுன்னா ஜூனியர் டு சீனியர் ஆர்டர்லேருந்து வருது. நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் ஒன் ஆஃப் த ஜூனியர் டு த சினிமானால் அவர்கிட்ட வந்து ஆரம்பித்து நம்ம மம்முட்டி அவர்களோட முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த 2 ஹீரோயின் ஏன் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்த்தா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சில ரூமராக போயிட்டுருக்கு, பட் இது கன்ஃபார்மாக இல்லையாங்கிறது தெரில. ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த படத்தில் 2 கேங் வந்து இருக்க போகிறாங்க. ஒரு கேங் வந்து தனுஷ் அவர்களோட கேங், இன்னொரு கேங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்களோட கேங். ஆக்சுவலி நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு இருந்தோம், நம்ம தனுஷ் அவர்களோட கோஸ்டாராக தான் நம்ம மம்முட்டி அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படி தான் சொல்லிட்டு. பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தனுஷ் அவர்களோட வந்து ஒரு கேங், நம்ம மம்முட்டி அவர்கள் வந்து இன்னொரு கேங் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம தனுஷ் அவர்களுக்கு சாய் பல்லவி வந்து பேரிங் வந்து பண்ண போகிறாங்க, நம்ம மம்முட்டி அவர்களுக்கு ஸ்ரீலீலா வந்து பேர் பண்ண போகிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த 2 கேங்குக்கும் நடக்க போகிற சண்டை தான் முழு படமே. அதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம தனுஷ் அவர்களுக்கும் நம்ம சாய் பல்லவி அவர்களுக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி நம்ம மம்முட்டி அவர்களோட ரோலுக்கும் ஸ்ரீலீலா அவர்களுடைய ரோலுக்கும் ஒரு பிகர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் மദ്രാசி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம டான்சிங் ரோஸ் அவருக்கு வந்து ஒரு பேரிங்காக ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து அவங்களோட பேர் வந்து தெரில, பட் அந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ருக்மிணி வசந்தை வந்து பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரைட்டிங்கில் இந்த கதை இருக்கும் அப்படின்னு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரூமர்ஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம தனுஷ் அவர்களுக்கு சாய் பல்லவி அவங்களும், அதேமாதிரி நம்ம மம்முட்டி அவர்களுக்கும் நம்ம ஸ்ரீலீலா வந்து பேர் பண்ண போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேரிங்கில் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங், ஸோ மദ്രാசி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரைட்டிங்கில் படம் போகும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுது. இது எந்த அளவு உண்மைன்னு தெரில, பட் இந்த காரணத்துக்கு தான் 2 ஹீரோயின் எடுத்துருக்கிறதா வந்து சொல்லப்படுது. பட் எனக்கு வந்து ஹானஸ்ட்லி இந்த கதை மேலே அந்தளவு நம்பிக்கை இல்லை. பட் கண்டிப்பாக இந்த 4 பேருக்குமே ஒரு பெரிய ரோல் கண்டிப்பாக கதையில் வந்து இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி தான் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இவங்களை வந்து காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் சும்மாலாம் வந்து பிக் ஆக்டர்ஸை கூப்பிட்டு சின்ன ரோல்லாம் பண்ண வைக்க மாட்டார். ஸோ மோஸ்ட்லி இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து படத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நாளைக்கு நம்ம மம்முட்டி அவர்களோட அப்டேட் வரும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு எந்த அப்டேட் D55 படத்துலேருந்து வரும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எத்தனை பேர் தனுஷ் அவர்களுடைய D55 படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் D55
அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.